இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாய் மீண்டும் நம்மை சந்திக்க கிருபை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து ஒரு வாரம் இந்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் பத்திரிகை தேவையானால், இந்த டிவிடி தேவையானால், உங்களுடைய பகுதியில் எங்களை பயன்படுத்த நீங்கள் விரும்பலானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். யோபின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு இலக்காக மாற்றினார். நன்றாக கவனிங்கள். நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு இலக்காக மாற்றினார். யோபு பக்தன் தன்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறார், நான் சுகமா இருக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன், என்னிடத்துல குறைவில்லை, என் காரியெல்லாம் சரியா தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்றார். ஆனா அதே சமயத்துல ஆண்டவர் என்ன பண்ணினார் என்பதையும் சொல்லுகிறார். என் நறுக்கினார், என் பிடரியை பிடித்தார், என்னை நொறுக்கினார், அதுக்கு பிறகு தமக்கு இலக்காக சேர்த்து கொண்டார். அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறார், நான் சரியா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் சுகமா இருக்கிறேன். ஆனா அதே மனிதன் ஆண்டவருக்கு இலக்காக, ஆண்டவருக்கு பிரியமாக, ஆண்டவருக்கு பிரயோஜனமாய் மாற வேண்டுமானால் 3 காரியம் அங்கே நடைபெறுகிறது. 3 சுத்திகரிப்பு அங்கே நடைபெறுகிறது. 3 காரியங்கள் அங்கே செயல்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது. ஒரு நறுக்குதல், வெட்டுதல், பிடரி பிடித்தல், ஒரு நொறுக்குதல், உடைத்தல். இந்த 3 காரியம் நடந்த பிறகுதான் தேவனுக்குரியவனாக, தேவனுக்கு பிரியமாக இந்த யோபு மாறுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் போகிற பாதையில் நான் சரியா போய் கொண்டிருக்கிறேன், ஜெபத்திலையா நான் சரியா போகிறேன், ஊழியத்தின் பாதையா சரியா போகிறேன், குடும்பத்தின் பாதையா, பெற்றோர் பிள்ளைகள் குடும்பம் எல்லாவற்றிலும் நான் நேர்த்தியா இருக்கிறேன் என்கிற காரியத்தை நீங்கள் சொல்லலாம். ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தேவன் என்ன சொல்லுவார் அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களை குறித்து என்ன சொல்லுவார்? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை குறித்து என்ன சொல்லுவார்? நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து என்ன சொல்லுவார்? ஒருவேளை இந்த யோபு சொன்னவனமாக நான் சுகமா வாழ்ந்திருக்கிறேன் என்று அவன் சொன்னாலும், சுகமாய் வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற யோபுவே, நீ எனக்கு பிரியமாய் வர வேண்டுமானால் உன்னிடத்திலே வெட்ட வேண்டிய காரியம் இருக்கு, உன்னிடத்திலே நொறுக்க வேண்டிய காரியம் இருக்கு, உன்னிடத்துல நான் பிடித்து திருத்த வேண்டிய காரியம் இருக்குன்னு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறாரே. அப்படின்னா இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட உங்களை சற்று யோசித்து பாருங்க. உன்னத பாட்டு புஸ்தகம் 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். ஒருவேளை பல காரியத்துக்கு இந்த வசனங்கள் உபயோகிப்பாங்க. ஆனா கருப்பு என்பது துக்கத்துக்கு அடையாளம், உலக பிரகாரம். ஆனா ஆவிக்குரிய பிரகாரத்துல பாவத்துக்கு அடையாளம். அவன் என்ன சொல்லுகிறான்? கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன்னா, பாவம் செய்தாலும் நான் நல்லா தான் இருக்கிறேன், என் காரியம் ஓஹோடு தான் இருக்கு, என் காரியம் ஜெயமா தான் இருக்குது. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, நீ பாவம் செய்தேன்னா அதுக்குரிய தண்டனை உண்டு. உன் வாழ்க்கையில குறை வரும்பொழுது அதற்குரிய தீர்ப்பு உண்டு. அது ஒரு நாளும் முன்ன விட்டு போகாது. அதுவும் ஒரு நாள் ஒருத்தரும் அதை தடுக்க முடியாது. ஆகல நீ உன்னை பெருமை பாராட்டி கொள்ள வேண்டாம். ஒருவேளை மற்றவங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு முன்னாலே உங்களை நீங்க பெரிய மனுஷனா காண்பிக்கலாம், பக்திமானா காண்பிக்கலாம், பரிசுத்தவானா காண்பிக்கலாம். கர்த்தர் உங்கள் அந்தரங்கத்தை அறிந்திருக்கிறார், உங்கள் மறைவான பகுதி அறிந்திருக்கிறார், உங்க வாழ்க்கையில் இருக்கிற கேடுபாடுகளை அவர் அறிந்திருக்கிறார். அதனால பாவத்தோடு விளையாடுகிற சுபாவத்தை இன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். நான் கருப்பா இருந்தால் அழகா இருக்கிறேன்னு சொன்னது போல, பாவத்தை நான் செய்யறவனா இருந்தாலும், குறைவுகள் என் வாழ்க்கையில் இருந்தாலும், எல்லாருக்கும் மத்தியில் நான் கனமா இருக்கிறேன், கம்பீரமா இருக்கிறேன், மரியாதை இருக்கிறேன், இன்னைக்கு அதை நிறுத்திடுங்க. உங்க வாழ்க்கையை சீர்படுத்துங்க. தேவனுக்குரியவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதே போல யோபின் புஸ்தகம் 19:4 நம்ம வாசிக்கும் போது, நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் என் தப்பிதம் என்னோடு தான் இருக்கிறது என்று சொல்கிறார். நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் என்றால் நான் தப்பு செய்தது உண்மைதான், அதோட நிறுத்திடணும், அடுத்து பேசக்கூடாது. நீ தப்பு செய்து உண்மைன்னு சொல்லுகிற மனுஷன் அதை திருத்தணும். ஆனா நீ என்ன பண்ற? யோபு என்ன சொல்லுகிறார்? நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் அந்த தப்பிதம் என்னோடு தான் இருக்கிறது. பொதுவா உலகத்துல சிலரிடத்துல பேசும்போது, என்ன தம்பி, என்ன அக்கா அப்படி பேசிட்டீங்களே, இவ்விதமா சொல்லிட்டீங்களே, கொஞ்சம் நிதானமா போயிருக்கலாமே. அவங்க சொல்லுவாங்க, ஆமா நான் பேசுனது தப்பு தான், அதுக்கு இப்ப என்ன பண்ணணும் யோசிங்க. நான் பேசுனது தப்பு தான் சொன்னவங்க அதுக்கு வருந்துறேன், நான் அப்படி பேசியிருக்க கூடாது, கொஞ்சம் நிதானமாக நம்ம யோசிச்சிருக்கணும்,
கொஞ்சம் கவனமா செஞ்சிருக்கணும் அப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்குள்ளே உணர்வு இருக்குன்னு அர்த்தம். தான் செய்த தவறுக்கு அவங்க உணர்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனா அதே சமயத்துல ஆமா இப்ப நான் பேசுனது தப்பு தான், அதுக்கு இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஆட்களை ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. இல்ல 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நான் சுகமா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்னு யோபு சொல்றாரு. ஆனா ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனுஷனா யோபு மாறுவதற்கு ஆண்டவர் 3 காரியங்களை செய்தார். முதலாவது, அவர் என்னை நறுக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நறுக்கினார் என்றால் வெட்டினார். அப்போ பொதுவாக நம்ம ஒரு பாத்திரத்தை ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது ஏதோ ஒரு பக்கம் நீண்டுட்டு இருக்கு, ஓலையில பெட்டி செய்வாங்க. அந்த பெட்டி செய்யும்போது பார்த்தா சில ஓலை நீண்டுட்டு இருக்கும், அதை வெட்டி விடுவாங்க. நறுக்கிறது அதுதான். ஏதோ ஒரு பகுதி நீண்டுகிட்டு இருக்குது, ஏதோ ஒரு பகுதி தலையை காண்பிச்சுட்டு இருக்கு, அது தேவையில்லாத ஒன்று, அதை வெட்டணும். இருக்கட்டும் சமாளிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இல்லை இல்லை, முழுமை என்பது, முழுவடைதல் என்பது, பூரணம் என்பது எதுவுமே நீட்டிட்டு இருக்க கூடாது. வேத புத்தகத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அவர் அதை அதிக கனி கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். கனி கொடுக்கிற கொடி, கனி கொடாத கொடி என்ற அந்த வசனங்களிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கனி கொடுக்கிற கொடியை அவர் சுத்தம் பண்ணுகிறார், கனி கொடாதிருக்கிற கொடியை அறுத்து போடுகிறார் என்று அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் கனி கொடுக்கிற கொடியும் வெட்டப்படுகிறது, கனி கொடுக்காத கொடி வெட்டப்படுகிறது. கனி கொடுக்காத கொடி வெட்டி அழிக்கப்படுகிறது. கனி கொடுக்கிற கொடி வெட்டப்பட்டாலும் அதற்கு பெயர் சுத்தம் பண்ணப்படுகிறது. நீ சுத்தம் பண்ணப்பட வேண்டும், நீங்கள் சுத்தம் பண்ணப்பட வேண்டும். அதேதான் தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே மீரியாமும் ஆரோனும் பேசும்போது, கர்த்தர் மோசை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, என்னை கொண்டு பேசலையோ, அந்த சுயமான வார்த்தை கர்த்தர் அதை கேட்டார்னு போட்டிருக்கு. அது வெட்டணும், சுயம் வெட்டப்பட வேண்டும். ஆண்டவர் கேட்டார், என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேசுவதற்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்று சொல்லி கர்த்தர் கேட்பதை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் இவ்விதமாக சுயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை செய்வது தேவனுக்கு பிரியமானது, உகந்தது அல்ல. அந்த சுயத்தை ஆண்டவர் வெட்டும்படி விரும்புகிறார். தானியேல் 4வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, நேபுகாத்நேச்சார் சொப்பனம் கண்டு அதுக்கு தானியேல் பதில் சொல்கிறார். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க 30வது வசனத்துல, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கு என்று ராஜ்யத்தின் அரண்மனைக்காக நான் கட்டின மகா பாபிலோன். ராஜாவே, இந்த சொப்பனத்துல பார்க்கும்போது நீங்க பெருமை பாராட்டாதீங்க, பெருமை பாராட்டிங்கன்னா உங்களுக்கு அழிவு வந்துடும் அப்படின்னு அவன் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறான். ஆனாலும் இந்த ராஜா தன்னை மேன்மைப்படுத்துகிறான், தன்னை பெருமைப்படுத்துகிறான். அந்த வார்த்தை முடிஞ்ச உடனே ராஜபாரம் அவனை விட்டு நீங்கிட்டு மிருகங்களோடு அவன் தங்கினான் என்று சொல்லி பின்னாலே நான் வாசிக்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு வேதனையின் அனுபவம்? பெருமை. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்பது எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு உண்மை. பெருமை பேசுகிற நாவை கர்த்தர் அறுத்து போடுவார் என்பதும் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெருமையின் அனுபவங்கள் வெட்டப்பட வேண்டும் என்பதை தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவரை சிலுவையில் அரைமுறையாக சிலுவைக்கு நேராக அவரை பிடித்துக் கொண்டு போகிறதை பார்க்கிறோம். உடனே பேதுரு தன் கையில் இருந்த பட்டயத்தை உருவி கூட வருகிற ஆசாவுடைய வேலைக்காரன் காதை வெட்டினான் போட்டு. அவ்வளோ சீசர் வரும்போது இவன் உருவ வெட்டிட்டான். உடனே ஆண்டவர் அவனுக்கு, வெரி குட் பேதுரு, அவ்வளோ சீசர், நீ ஒருத்தன் தான்ப்பா உண்மை உள்ளவன், நீ ஒருத்தன் தான் என் மேல பாசமா இருந்திருக்கிற, என்னை பிடிச்சிட்டாங்கன்னு உடனே உனக்கு என்ன ஆதங்கம் அப்படியே சொன்னாரு. இல்லை, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால மடிந்து போவான், பட்டயத்தை உரையில போடுன்னு சொல்லி அந்த வெட்டப்பட்ட காதை எடுத்து அவனுக்கு ஒட்டி சொம்மாய் கொடுத்தார். இந்த வார்த்தையை கேட்கிறவர்களே, ஆண்டவருக்கு நான் செய்யறேன்னு சொல்லி வைராக்கியமா மாம்சத்துல நீங்க செய்யாதீங்க. அதை ஒரு நாள் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஒரு நாள் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த பேதுரு கோபத்துல காதர் வெட்டிட்டான். ஆனால் கர்த்தர் அவனை தான் கடிந்து கொள்கிறார். அப்போ கோபம் நின்றுட்டு வருது. அடிக்கடி உங்க வாழ்க்கையில கோபம் வருது. மனைவி சொல்றதோ, பிள்ளைகள் சொல்றதோ, அல்லது உங்க வேலை ஸ்தலத்திலேயோ யாரோ சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியல, வேகமா வருதுன்னு சொன்னா, சுரீர்னு பிடிக்குன்னு சொன்னா, வெட்ட வேண்டிய காரியம் இருக்குன்னு அர்த்தம், வெட்ட வேண்டிய காரியம் இருக்குன்னு அர்த்தம். அதை சரி பண்ணுங்க, அதான் நறுக்க வேண்டிய காரியம் என்று பார்க்கிறோம். இரண்டாவது, பிடரியை பிடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிடரியை பிடிக்கிறதுனா என்ன, அது நமக்கு தெரியணும். பாருங்க, நம்ம வீடுகளிலே அல்லது ஆபீஸ் கம்பெனிகளிலே எல்லாம் எலக்ட்ரிசிட்டி, திடீர்னு சொல்ல ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சது அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லி வச்சிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் உடனே என்ன பண்ணணும், ஓடி போய் அங்கே உயர பிடிச்சுன்னு கூடாது. எவனை ஒருத்தன் கை வச்சு அதில் மாட்டிக்கிட்டான்னு அவனை பிடிச்சி இழுத்துட்டு கூடாது. என்ன பண்ணணும் எல்லாருக்கும் தெரியும்,
டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது பார்த்து உடனே அந்த மீட்டர் அதை தான் நம்ம போய் என்ன செய்கிறோம், அதை ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணணும், இதான் சொல்லியிருக்கிறோம், சொல்லி கொடுக்குறோம், அதான் செய்யணும். இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா அவனும் விடுவிக்கப்படுவான், எல்லாரும் காப்பாற்றப்படுவோம். அதை விட்டுட்டு ஆப்டான்னு சொல்லி அவனை போய் காப்பாற்ற பிடிச்சிழுத்தா போனவெல்லாம் மாட்டிக்கிடுவான். யோசிங்க, அதுதான். அப்போ எதை பிடிக்கணும் முக்கியமானது. பிடரி என்பது மனுஷ வாழ்க்கையில் சரீரத்தில் முக்கியம். விளையாடும் போதே சொல்லுவாங்க, பெடலில் அடிச்சிடாத அப்படிம்பாங்க. ஏன்னா அதை அடிச்சுட்டா அதில் காயம் உண்டாயிரும். அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதே போல 2வது ஆண்டவர் முக்கியமானது அப்படின்னு சொல்றார். யாத்திராமத்தில் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, மோசே ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைப்பு கொடுக்கும்போது, தன் ஜனங்களை நடத்த அழைப்பு கொடுக்கும்போது, பார்வோனுக்கு முன்னால ஒன்று அனுப்ப போற வா என்று சொல்லும்போது கர்த்தர் சொன்னாரு, உன் கையில் இருக்க கோல் அதை கீழே போடு. அவன் கீழே போட்டான். கீழே போட்டோடனே அது பாம்பாயிற்று. உடனே பயந்து ஓடுகிறான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், 4வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதன் வாளை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. கீழே விழுந்த பாம்பை வாழை பிடின்னு சொன்னார். சும்மா அந்த பாம்பை பிடி அப்படி ஆண்டவர் சொல்லல, வாழை பிடின்னு சொன்னார். அப்ப மோசேக்கு தெரியணும் எது தலை எது வாளு. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில சிக்கிக் கொள்வதற்கு காரணம் என்ன, காயமடைவதற்கு காரணம் என்னன்னா, இந்த பாம்புல வால் எது தலை எதுன்னு தெரியல. வாழை பிடிக்க போய் தலையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. தலையை பிடிச்சா அது என்ன செய்யும், கடிக்காம என்ன செய்யும். இதுதான் நிறைய பேர் மாட்டிக்கிடுறாங்க. அப்போ உனக்கு வாளுக்கும் தலைக்கும் வித்தியாசம் தெரியணும். எந்த இடத்துல நம்ம பிடிச்சோன்னா இது நிற்கும், எந்த இடத்துல நம்ம கை வச்சா இது நிறுத்த முடியும் என்கிறது தெரியணும். அதுதான் ஞானமான வாழ்க்கை. அப்படி ஞானமான வாழ்க்கை நாம் செய்வோமானால் நாம் ஆசிரியப்பட்டவா இருப்போம். ஒரு பைத்தியக்காரன் எலக்ட்ரிக் போஸ்ட்ல ஏறிட்டான். எல்லாரும் அவனுக்கு கீழே சத்தம் போடுறான், டேய் சீக்கிரம் செத்து போடா, அங்க போய் தம்பி தொட்டா செத்துற, கீழே இறங்குன்னு சத்தம் போடுறாங்க. அவன் இறங்குறதா இல்லை, அவன் இன்னும் வேகமா போய்கிட்டு இருக்கிறான். உடனே 2-3 கல்லை தூக்குறாங்க, எரியிற மாதிரி. அவனை எரியறதுக்கு இல்லை, பயங்கட்டினா இறங்கிடுவான் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணி பார்க்குறாங்க. சத்தம் என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறாங்க. அவன் மேலே தான் போய்கிட்டு இருக்கிறான். எல்லாரும் ஐயோ செத்து போவானே நினைக்கிறாங்க. அப்போ திடீர்னு சொல்லி அந்த வருஷத்தில் வழியில் வந்த ஒரு மனுஷர் பக்கத்தில் இருக்கிற முட்டாய் கடையில் போய் கொஞ்சம் லட்டு வாங்கினாரு. தம்பி பாரு உனக்கு தான் அந்த லட்டுன்னு காமிச்சாரு. சர்ன்னு இறங்கிட்டான். எல்லாரும் அவனை காப்பாற்ற பிரயாசப்பட்டாங்க. ஒருத்தவங்க சத்தம் போட்டாங்க, இறங்குன்னு சொன்னாங்க, செத்து போவாடான்னாங்க, கல்லெறிகிற மாதிரி பயங்காட்டினாங்க. ஒன்றுமே நடக்கலை. ஆனால் லட்டை பார்த்த உடனே தானா வந்துட்டான். பார்த்தீங்களா, இதுதான் அந்த மாதிரி ஞானமாக செய்யக்கூடிய காரியம் நம்ம வாழ்க்கையில் இருந்ததுன்னா நாம் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளா இருப்போம். ஆண்டவர் அதைத்தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். கடைசியாக 3வது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நொறுக்கினார் என்று பார்க்கிறோம், உடைத்தார். அப்படியானால் யோபின் வாழ்க்கையில் உடைக்கப்பட வேண்டிய சில காரியமும் இருந்திருக்கிறது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, ஏசா தன்னுடைய மனசுல ஒரு வைராக்கியம் கொள்கிறான். என் சகோதரன் என்னை ஏமாத்திட்டான், எங்க அப்பாவுக்கு சீக்கிரம் முடிவு வரும், அப்பொழுது என் சகோதரனை நான் பழிவாங்குன்னு சொல்லி அவன் பழிவாங்குகிற சுபாவம் இருக்கிறதை பார்க்கிறோம். வெட்டப்பட வேண்டியதில்லை, பழிவாங்குகிற சுபாவத்தை ஆண்டவர் எதிர்க்கிறார். அதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். வைராக்கியத்தோடு பகை உணர்வோடு கூட அப்படி செய்யாதீங்க. அதே போல 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, சவுல் தாவீதை குறித்து சொல்கிறான், தாவீதுக்கு 10,000 கொடுத்தாங்க, எனக்கு 1000 கொடுத்தாங்க. அவனுக்குள்ள ஒரு பகை உணர்வு. அது நிமித்தம் 12 முறை இந்த தாவீதை கொலை செய்வதற்கு அவன் வகை தேடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோனாவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், என்ன யோனாவே, இந்த ஆமணக்கு நிமித்த நீ எரிச்சலா இருக்கலாமா? அவன் சொன்னான், நான் எரிச்சலா இருக்கிறது செத்து போறது நல்லது என்று சொல்லுகிறான். எரிச்சல், வெட்டப்பட வேண்டிய சுபாவம் என்ன? பகை உணர்வு, பழிவாங்குகிற தன்மை, எரிச்சல் தன்மை. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம பார்த்து கேட்கிறார். நான் சுகமாத்தான் இருக்கேன்னு யோபு சொன்னாரு. கர்த்தர் சொன்னாரு, இல்ல உங்ககிட்ட நறுக்க வேண்டியது உடைக்க வேண்டியது எல்லாம் இருக்குதுன்னு சொன்னார். அதே போல இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்கள் பார்வைக்கு நீங்கள் சரியா இருக்கலாம், தேவனுடைய பார்வையிலே நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? நறுக்க வேண்டிய காரியம் நறுக்கப்பட வேண்டும், பிடரி பிடிக்கப்பட வேண்டிய காரியம் பிடிக்கப்பட வேண்டும், உடைக்கப்பட வேண்டிய காரியம் உடைக்கப்படணும். நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவையும் என்னோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்று இருப்பதற்காக இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே, நறுக்க வேண்டிய காரியங்கள், பிடரி பிடிக்க வேண்டிய காரியங்கள், நொறுக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை அறிந்து அது சீர்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பதை உணர்ந்து அர்ப்பணித்து நன்மையை சுதந்திரிக்க உதவி செய்யும். தொடர்ந்து முது கிருபை காத்து ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன்
9431133292. இமெயில் yesujivikarar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.